இந்த நொடி பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல இருந்து பல மடங்கு முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேங்க. உங்களுக்கு பெரிய கனவு இருக்கு. நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல ஸ்கூல் படிக்கணும், நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், நகைகள் வாங்கணும், கார் வாங்கணும், பிசினஸ்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், என்னுடைய துறையில நான் சிறந்து விளங்கணும் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கு. இந்த கனவுகளை நீங்க சீக்கிரமே அடையணும் அப்படின்னா நிறைய பூஜைகள், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது கூடவே சேர்த்து வரப்போற 2 மாதங்கள் கார்த்திகை, மார்கழி இதை கேட்ட உடனே நிறைய பேர் அது இந்துக்களுக்கான மாதம், அதுல அவங்க தான் நிறைய பூஜை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோல நீங்க மதம் சார்ந்து இல்லை, மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி கார்த்திகை மார்கழியை யூஸ் பண்ணலாம், ஏன் இது ரொம்ப சிறப்பானது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன், சிலர் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் என்ன, மார்கழி கார்த்திகையில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ், நீங்கள் திருமணம் சார்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்து திருமணம் சார்ந்து என்ன பண்ணணும், இல்லை நான் மேனிஃபெஸ்டேஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் பண்ணணுன்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும்னு ஆசை இருக்கும். அதற்கு எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஹோப்பன்னு போகணும், ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி பெஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்கள் லைஃப்பை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். Thank you so much for subscribing. இந்த 2 மாத ஈர்ப்புவதி பயிற்சியை நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 17, 2025 தொடங்கி ஜனவரி 15, 2026 வரை கண்டினியூஸாக பண்ணணும். இதற்கிடையில் நீங்கள் ஏதோ ஒரு தீட்டு, பிறப்பு இறப்பு தீட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கேண்டில்ஸ் ரைட் பண்ணுறது, கிராட்டிடியூட் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எக்ஸப்ட் இதில் சில ரிச்சுவல்ஸ் நான் சொல்லியிருக்கேன், லைக் துளசி வச்சு அந்த மாதிரி, அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பயிற்சியும் தாண்டி நீங்கள் ரெகுலராக ஏதாவது பண்ணுறீங்க, லைக் விசுவலைசேஷன் ஆர் ஸ்கிரிப்டிங், அதையும் நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 4 AM இருந்து 6 AM உங்களுடைய பூஜை, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஈவினிங் நீங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 PM நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இது கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு தியான வகுப்புலையோ இல்லை ஈர்ப்புதி பயிற்சி வகுப்பில் மற்ற யார்கிட்ட எடுத்திருந்தாலும் அதையுமே நீங்கள் 6 AM 4 AM to 6 AM கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட பெய்டு கிளாஸஸ் எடுத்திருந்தாலுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வகுப்புகளை இந்த 2 months கண்டிப்பாக நீங்கள் 6 AM முடிச்சிருக்கணும். நான் எல்லா கிளாஸஸுமே டிசம்பர் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜானுக்கு மேலே தான் நம்மளுடைய எல்லா பெய்டு கிளாஸஸுமே லைஃப் கோச்சாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சி, ஜாப், ரிலேஷன்ஷிப், ரீயூனியன், பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ், வாட் எவர் கிளாஸ் ஜானுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈஸியான பயிற்சிகளை நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஏன் கார்த்திகை மார்கழி மாதம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா, பொதுவாகவே மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என்னுடைய வைப்ரேஷன் எந்த இடத்துல குவிக்கப்படுதோ அதை சார்ந்த விஷயங்கள் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் நிறைய கடன் சுமை சார்ந்தும், உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ந்தும், என் உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சார்ந்தும் நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது மென்மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளால் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதுக்காக தான் ஈர்ப்பு விதி பயிற்சியில் நிறைய கிராட்டிடியூட் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது,
வாட்டர் டெக்னிக் பண்ணுறதுன்னு நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நிறைய விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி யூசுவலாக நேச்சுரலாகவே சில விஷயங்கள் கார்த்திகை மார்கழியில் இருக்குது. நம்ம எஃபர்ட் போடுறதையும் தாண்டி இந்த இயற்கையும் நமக்கு ஒத்துழைக்க போகுது. நேச்சர் எப்படி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை மார்கழி மாதம் முழுவதும் சூரிய ஒளி குறைந்த நேரம் தான் நமக்கு கிடைப்பாங்க. அதாவது ரொம்ப லேட்டாக சூரியன் வரும், ரொம்ப சீக்கிரமாக சூரியன் போயிடும். ஸோ ரொம்ப குறைந்த நேரம் தான் சூரியனை நம்மளால் பார்க்க முடியும். அதனால சந்திரன், நட்சத்திரம் இவங்களோட சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும். சந்திரன் அப்படின்னாலே அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா புத்திகாரகர். ஸோ நம்மளுடைய மனம் இந்த இந்த 2 மாதமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகளில் தெளிவு இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வராது. அதை தாண்டி உணர்வு ரொம்ப ஆழமாக நமக்குள்ள போகும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி அதை சார்ந்த வைப்ரேஷனை நான் செலுத்தும் பொழுது தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஸோ அந்த வைப்ரேஷனும் நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போகிறதுக்கு இந்த 2 மந்த்தும் நேச்சுரலாகவே நமக்கு ஒர்க் ஆக போகுது. இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் கூட நம்மளால் அலைன் ஆக முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது யூனிவர்ஸ்க்கு புரியணும், அதுக்குள்ளே பதியணும். அதற்கு இந்த 2 மாதமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா மாதத்தையும் விட்டுட்டு கார்த்திகை மார்கழியில் மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, மேலே சொன்ன ரீசன்ஸ் தான் நம்ம மனசு அமைதியாக இருக்குது. மித்த மாதங்கள் எல்லாமே நம்ம இதற்காக ரொம்ப மெனக்கிடணும், கிராட்டிடியூட் பண்ணணும், அஃபர்மேஷன்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனால் இந்த மாதம் நம்மளாவே நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மனம் அமைதியாக தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம சப்கான்ஷியஸில் விதைகளை விதைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர்வான நேரம். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்கழி மாதத்தில் எங்கள் சைடு எல்லாமே விதைகள் எதுவுமே நாங்கள் விதைக்கவே மாட்டோம். அதை என்ன நம்ம இன்டெரக்டாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, வெளியில் விவசாயம் நம்ம உணவுக்காக நம்ம விதைகளை விதைக்க வேண்டாம். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணும் அப்படின்னா, உன் வாழ்க்கை சார்ந்து உன்னுடைய எண்ணங்களை உனக்குள்ள விதை. உன்னுடைய மனதில் உன்னுடைய ஆசைகளை, கனவுகளை நீ விதைப்பதற்கான நேரம். அதனால தான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நமக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான ரொம்ப பெஸ்ட்டான மந்த்து தான் கார்த்திகை மார்கழி. அதனால் இந்த மாதத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்கான்ஷியஸ்லி யூனிவர்ஸ்லையும் பதியறனால ஈஸியாக நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஆன்மீகத்தை தழுவி கார்த்திகை மார்கழியோட சிறப்பை சொல்லணும் அப்படின்னா, கார்த்திகை சிவனுக்குரியது, மார்கழி விஷ்ணுக்குரியது. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தோட சக்தி அதிகம். அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கான நேரம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறதுக்காக, நம்ம மனதில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறதுக்கான ஒரு சக்தி நமக்கு இன்பில்டாகவே கிடைக்குது. அதே மாதிரி மார்கழி மாதம் விஷ்ணுக்குரிய மாதம். கிருஷ்ணரே சொல்லியிருப்பாரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தாண்டி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழி இருக்குது. நம்மளுடைய மனம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கிறது, சமமா எல்லா உறவுகளையும் எடுத்துட்டு போறது, மகிழ்ச்சி, இந்த ஆனந்த சக்தியோட அலை அதிகமா இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். பிளஸ் ஆன்மீகத்துல இந்த மார்கழி இது எல்லாமே தனுர் மாதம்னு சொல்றாங்க. அதாவது கார்த்திகை அந்த எண்ணில் தொடங்கி மார்கழி ஃபுல்லா தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம மனிதர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கே சக்தி அதிகம். வேண்டக்கூடிய விஷயங்கள் ஈஸியா நடக்கும். இதே தேவர்களுக்கும் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு அப்படின்னா, அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமாக தேவர்களிடம் சேரும். அதனாலதான் இந்த கார்த்திகை மார்கழியில பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறது, முருகனுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருப்பாங்க. மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ரொம்ப சீக்கிரமாவே எழுந்து வீட்டில் கோலம் போடுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நமக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கிடைக்கும். அந்த டைம்ல பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள போகணும் அப்படின்றதற்காக நிறைய வழிமுறைகளை வகுத்திருக்காங்க. ஸோ மார்கழி, கார்த்திகை அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதலுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ரொம்ப பெஸ்டான மந்த். கார்த்திகை மார்கழியில என்னதான் நடக்குது அறிவியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிஃபிக்கா சூரியனோட
ஒளி வந்து நமக்கு குறைந்த நேரம் தான் கிடைக்க போகுது. அதனால நம்மளுடைய உடம்புல மெலட்டோனின்ற ஹார்மோன் அதிகமாகுது. இது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மூளையில இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த பிரெயின் வேவ்ஸ் எல்லாத்தையுமே அமைதியாக்கும். கூடவே இயற்கையில காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாகுது. ஓசோனோட அளவு அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய பூமி கார்த்திகை மார்கழியில நம்ம ஓசோன் லேயரை ஒட்டி ரொம்ப இருக்கிறனால நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்க போகுது. எந்த அளவுக்கு நமக்குள்ள ஆக்சிஜன் உள்ள போதோ அப்போ நம்ம ஏறாமலே ஓரளவு ஆல்ஃபா ஸ்டேஜ்குள்ள போகிறோம். அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. சூரிய ஒளி ரொம்ப குறைவு அப்படின்றதுனால நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸில் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ஃபா பிரெயின் வேவ்ல தான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்குது. நம்மளுடைய சப்கான்ஷியஸில் ஆழமாக ஏதோ ஒரு விஷயம் பதியும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த சப்கான்ஷியஸ்குள்ளே பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் தேவைப்படுது. அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் யூஸ்வலாக கார்த்திகை மார்கழியில் நேச்சுரலாகவே நம்ம அந்த ஆல்ஃபா வேவ்ஸில் தான் நம்ம பிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றனால இந்த 2 மாதங்களும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப சிறந்த மாதங்கள். இதுதான் அறிவியல் காரணம். இந்த கார்த்திகை மார்கழியில் நான் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா, சயின்டிஃபிக்காகவும் பார்த்துட்டோம், ஆன்மீக ரீதியாகவும் பார்த்துட்டோம், நம்மளுடைய இயற்கையும் நம்மளுடைய மைண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நெகட்டிவான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்துருங்க. நம்ம எல்லாமே மனிதர்கள், நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். அந்த டைமில் நீங்கள் ரொபாட்டிக் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த 2 மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கோ அந்த இலக்குக்கான ஒரு அஃபர்மேஷன், ஒரு 2, 3 அஃபர்மேஷன்ஸ் ரெடி பண்ணி அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, ரொபாட்டிக் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு மெத்தடை நீங்கள் இந்த 2 மாதமுமே செஞ்சுட்டே வரலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகம் ரீதியாக போகிறீங்க அப்படின்னா, ஒரு பிரணவ மந்திரம் லைக் ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரங்களை கூட நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வரலாம். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ துரோகம் இழைத்தாலும் பரவாயில்ல, இந்த 2 மாதமும் நீங்கள் சபிக்காதீங்க, கோவப்படாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனையை விட கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நம்ம போய் திட்டிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம நெகட்டிவான வைப்ரேஷனை இந்த மாதங்களை நம்ம எடுத்துகிட்டு வரவே வேண்டாம். நிறைய யூடியூப் ஆர் இன்ஸ்டாவில், எஃபியில் போய் நிறைய விஷயங்களை படிக்கிறது, வீடியோஸ் பார்த்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை உங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கவே வேண்டாம். நிறைய ஆன்மீக ரீதியான ஒரு விஷயங்களையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், உங்கள் தொழில் ரிலேட்டடான விஷயங்களை இந்த மாதங்களில் நிறைய கற்றுக்கோங்க. யாரையுமே நீங்கள் கோபப்பட்டு திட்டி உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிறது, அழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான்வெஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய குரூப் ஆஃப் மெடிடேஷனில் வந்து இந்த கார்த்திகை மார்கழி ஃபுல்லாக வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இறைச்சி, இது 3யுமே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கார்த்திகை மார்கழியில் சில ரிலீஜியன்ஸ் சார்ந்த ரிச்சுவல்ஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வழிபாடு. நீங்கள் எதுக்காக வேணாலும் உங்களுடைய இலக்காக இருக்கட்டும், என்னுடைய குழந்தைக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நல்ல திருமணம் நடக்கணும், நான் வீடு கட்டணும், என்னுடைய இடத்த நான் வாங்கணும், நல்ல விவசாயம் பண்ணணும், நல்ல தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 2 மாதமும் துளசி வழிபாடும், உங்களுடைய வீட்டில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றணும். திருவாசல் படியில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும். இந்த 2 மாதமும் தொடர்ச்சியாக. நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நேச்சுரலாக சைக்கிள் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் எதுவுமே worry பண்ணாதீங்க. மற்ற நாட்களில் வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு துளசி வழிபாடு. உங்களுடைய வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு இந்த வழிபாடை பண்ணணும். ஒரு சிலர் ஹாஸ்டல் ஆர் மேன்ஷன்லேருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துளசி மாடத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி லேமினேஷன் பண்ணி உங்களுடைய பூஜா செல்ஃப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள்ல ஹாஸ்டலில் இருந்தாலுமே அந்த இடத்துல வச்சுட்டு ரெகுலராக இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த 2 மாதமுமே ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் எழுந்துறீங்க, குளிச்சுட்டு
துளசிக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மேடை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம், மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு லேமினேஷன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த உங்களுடைய அந்த துளசி மாடத்திற்கு பக்கத்துலேயே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. பூ வந்து துளசி செடிக்கு வந்து நீங்கள் வந்து பாவிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வந்து துளசி செடிக்கு வந்து நீங்கள் வந்து அணிவிச்சிருங்க. நெய் விளக்கு வந்து ஏற்றணும். நீங்கள் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா துளசி செடிக்கு முன்னாடி, இல்லை லேமினேஷன் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கு முன்னாடி வந்து நெய் விளக்கு வந்து ஒன்று வந்து ஏற்றணும். கிழக்கு முகம் பார்த்து அது இருக்கணும். எண்ணெய் திரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதற்கு அடுத்து வந்து அதற்கு வந்து நெய்வேத்தியம் வந்து நம்ம வைக்கணும். எப்படி தண்ணீர் வந்து ஒரு டம்ளரில் வச்சுருக்கீங்களோ அதே போல் கற்கண்டோ, பாலோ, பழமோ, ஏதாவது நட்ஸோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக துளசி அம்மனுக்கு வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. இப்போது இவங்கள ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் குலதெய்வத்துக்கெலாம் விளக்கேற்றிட்டு உங்களுடைய வாசல் படியிலலாம் விளக்கேற்றிட்டு இந்த துளசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜையில் பூ அர்ச்சனை போட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் நார்மலாக கூட பண்ணிக்கலாம். நார்மலாக ப்ரேயர் வச்சு எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் அமையணும், நான் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை துளசிக்கிட்ட நீங்கள் செலுத்த போகிறீங்க. இந்த டைமில் ஒரு மந்திரம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓம் துளசியை வித்மஹே விஷ்ணு பிரியாயை தீமஹி தன்னோ துளசி பிரச்சோதயாத். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். இந்த மந்திரத்தை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இப்போ ஷோவாக இருக்கும். ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி 9 டைம்ஸ் துளசிக்கு விளக்கேற்றின உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும். அதே போல் உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஜாப் கிடைக்கணும் ஆர் வந்துட்டு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த மந்திரத்துக்கூட சேர்ந்து தனித்தனி மந்திரங்களை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம். அது என்னன்றதையும் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஜாப்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நெத்தியில் மஞ்சள் கலர் பொட்டு வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காம் தேவே நமக அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு 21 டைம்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். நமக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பிஸ்னஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வரும். இதே மணிக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை 21 டைம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லணும். இதே நீங்க திருமணத்திற்காக பண்ணிட்டுருக்கீங்க, திருமண தடை அதிகமா இருக்கு அப்படின்னா, யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க தான் இத பண்ணணும். பட் நம்மளுடைய குழந்தைகள் தான் இப்போ இருக்க காலத்துல பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அம்மாவே இத பண்ணலாம். பட் உங்களுடைய பொண்ணுக்கிட்டயே, பையன்கிட்டயே நீங்க ஜஸ்ட் விளக்கு தான் அவங்க ஏற்ற போறாங்க. ஓகே. ஸோ அத மட்டும் அவங்கள பண்ண சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெய் விளக்கு வந்து எல்லோ கலர்ல பூஜை ரூம்ல வந்து ஏத்தணும். ஸோ நெய் விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு வந்து நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கு ஒரு பிளேட் மேல வைக்கணும். அந்த பிளேட், அகல் விளக்கு 2க்குமே வந்து மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு ரெகுலரா எல்லோ திரி போட்டு அந்த அகல் விளக்க ஏற்றிக்கிட்டே வாங்க. அந்த திருமண தடை, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு, நம்ம வீட்டிலேயே நம்ம குலதெய்வம் எல்லாத்தையுமே நம்ம வழிபட்டுறணும். பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு அவருக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க. எங்கள் ஏரியா சைட்லாம் சில ஏரியாஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே பக்கத்துலேயே பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணீர் குழாய் இருக்கும். அந்த குழாயில இருந்தும் பிடிச்சி ஊற்றுற வழக்கமும் இருக்குது. ஸோ உங்களுடைய இடத்துல என்ன வழக்கமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த டைமில் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராவது உங்களுடைய ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட யார் கூடயாவது சேர்ந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக போகிறத வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல் மாலை நேரமும் வந்து துளசிக்கு வந்து விளக்கு ஏற்றி அவங்கக்கிட்ட இதே மாதிரி நம்ம வந்து மந்திரங்களை சொல்லி வந்து வழிபடணும். நம்ம சொன்னோம்ல, ஓம் துளசாய வித்மஹே விஷ்ணு பிரியாய தீமஹி தன்னோ துளசி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஈவினிங்கும் நீங்கள் 9 டைம்ஸ் வந்து சொல்லி வந்து வழிபடலாம். இல்லை எனக்கு இன்னும் வந்து நான் நல்லா வழிபடுறேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே இந்த மந்திரமும் சொல்லலாம். துளசிக்கிட்ட நின்று முக்கியமாக திருமணம், பணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓம்
நமோ நாராயணாய 108 டைம் ஒவ்வொரு நாளுமே காலையிலயும் மாலையிலயும் சொல்லி வழிபட்டுட்டே வாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா 108 முறை துளசி கிட்ட நின்று விளக்குலாம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டுக்கிட்டே வாங்க. ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜை சமைக்காமல் இருக்க முடியாதா, நான்வெஜ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லிஸ் வந்து நீங்கள் 4 டைம்ஸ் நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 டைம்ஸோ 1 டைம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேசி அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு, திருமணம்னா அதற்கான மஞ்சள் விளக்கை ஏற்றிட்டு, துளசிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு, ஏர்லி மார்னிங்கே இந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நான்வெஜ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ ஈவினிங் வந்து அதை தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதை பண்ணுங்கள். ஆனால் வீட்டோட வாசப்படியில் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி விளக்கு வச்சுருங்க. 2 விளக்கு அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. அது நீங்கள் செப்பரேட்டாக தனியாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கும்போது நேச்சுரல் சைக்கிள் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நாட்களில் உங்களுடைய மாமியாரோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ இல்லை நீங்கள் ஒரு 21 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவையோ கூட இந்த விளக்கு ஏற்றத்தை வந்து நீங்கள் செய்ய சொல்லலாம். பணம் நிறைய பணம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னு பணம் சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மார்கழியில் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல தண்ணியை வந்து டேப் வாட்டர் பிடிச்சிட்டு அதில் 1-2 துளசி இலைகளை போட்டு பச்சை கற்பூரம் போட்டு உங்கள் வீட்டோட வடக்கு மூலையில் வந்து வச்சுருங்க. வடக்கு சைடு வச்சுட்டு அதுக்கடுத்த மார்னிங் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குன்னா அதில் வந்து ஊற்றிடுங்க. இது வந்து நம்மளுடைய பண வரவை வந்து நம்ம வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் வந்து மேரேஜ்க்காக பண்ணும் பொழுது பாவை நோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் நோன்பு ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது கூடவே சேர்த்து நீங்கள் மார்கழி அந்த மந்த் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருவெம்பாவை திருப்பாவை இதை வந்து ரெகுலராக கேளுங்க. நிறைய யூடியூப்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா பூஜை அறையில் உட்காந்து படிங்க. இல்லைன்னா ஜஸ்ட் கேட்க மட்டும் சரி. இப்போது எனக்கு இதே நம்பிக்கைலாம் இல்லை. நான் வந்து கிறிஸ்தவர், நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நீங்களும் குளிக்கணும். குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மேட் மாதிரி கீழே விரித்து நீங்கள் பைபிள் ரீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்சதை இல்லை உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம பைபிள் ஓப்பன் பண்ணும்போதே அப்படி தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கேண்டில்ஸ் வந்து லைட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் முஸ்லீமாக இருக்கும்போது ஏர்லி மார்னிங் துவா பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு பண்ணுங்கள். குளிச்சுட்டு ஸோ நான் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்காகவுமே ப்ரேயர் வச்சுருக்காங்க. அது நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. 5 முறை தொழுகையில் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மார்கழியில் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தொழுகுங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் என்ன மதமும் நம்மளுடைய இறைவனை வந்து வழிபட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேண்டில்ஸ் இந்த மந்த்து ஃபுல்லாக கேண்டில்ஸ் லைட் பண்ணுங்க. இந்த 2 மந்த்ஸுமே கேண்டில்ஸ் லைட் பண்ணி அந்த கேண்டிலை பார்த்து நீங்கள் வந்து அந்த லைட்டை பார்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. உங்களோட விஷ் என்னவோ அதை வந்து அந்த ஜோதியை பார்த்து நீங்கள் வந்து அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்னு கிளியர் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் ரேக்கி தெரிஞ்சிருந்தா அது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ல. இன்கேஸ் உங்களுக்கு ரேக்கி தெரியாட்டினா நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா தண்ணீருக்குன்னு ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதுக்கு மெமரி பவர் இருக்குது. அது நமக்குள்ளே கடத்துதுன்னும் பொழுது ஸோ நீங்கள் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனையும் ரெகுலராக பண்ணணும். கேண்டில்ஸை பார்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கூட கனெக்ட் ஆகிறீங்கன்னா மைக்கேல், சாமுவேல் ஆர் நிதிகா வாட்டெவர் அவங்களையுமே நீங்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வரலாம். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே இந்த 2 மாதமும் கொஞ்சம் அலாரம் வச்சு எழுந்திரிங்க. ஏன்னா இது சிரமமாக இருக்கும்.
ஏன்னா அந்த டைம்ல தான் நமக்கு ரொம்ப குளிரும், நமக்கு தூங்கணும் போல நம்ம மனசுலாம் சொல்லும். அதனால தான் நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல இந்த மந்தோட சிறப்பு என்னன்றத ரொம்ப கிளியரா நான் குடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு சுருக்கி குடுக்கணும். ஆனா கன்டென்ட்ட குடுத்துறணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் அவ்ளோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் குடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மந்த்த நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்காக ஒரு 2 மாசம் நம்ம அர்ப்பணிக்க மாட்டோமா? 2 மாசம் தான். கரெக்ட்டா அலாரம் வச்சு எந்திரிச்சு நீங்க பண்ணிருங்க. என்ன மதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இறைவன வந்து வழிபட்டுட்டு, நான் சொன்ன மாதிரி நேரா நிமிர்ந்து உட்காருங்க அந்த டைம்ல. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து நீங்க பண்ணும்பொழுது நமக்கு இறைசக்தி கிடைக்கும். முடிஞ்சது உங்க ஹெல்த் கண்டிஷன் ஒத்துக்கிறோம், உங்களுக்கு ஏஜ் எல்லாம் ஓகே அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஏர்லி மார்னிங் வெளியே இருங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளோ அழகான ஒரு கல்ச்சர்ல. ஸோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆண்கள் அப்படின்றவங்க வந்து மாலை போட்டு காலையிலே பஜனைக்கு போயிருவாங்க. ஈவினிங் வந்து சம் பஜனை பண்ணுவாங்க. காலையிலே இப்போ பிள்ளையார் கோயிலுக்கோ, இல்ல ஐயப்பன் கோவிலுக்கோ சென்று வந்து வழிபட்டுருவாங்க. பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாசல் தெளிச்சு ஒரு பெரிய கலர் கோலம், ரங்கோலி போட்டு, அதுக்கு மேல வந்து சாணி, பூசணிப்பூ இதெல்லாம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து நம்ம வெளிய இருக்கணும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு வந்து நம்மளுடைய கிரவுண்ட் சக்ரா வழியா உள்ள போகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஒத்துழைச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 2 மாசமுமே ஒரு 5 மினிட்ஸ் இல்ல அட்லீஸ்ட் 3 மினிட்ஸாவது வெளிய இருங்க. இறைசக்தியோட கலந்துருங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய கிரவுண்ட் சக்ரா வழியா உள்ள போகட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், ஹெல்த் கண்டிஷன முக்கியமா பார்த்துக்கோங்க. நீங்க பிள்ளையார் கோயிலுக்குலாம் போய் மார்கழி மந்த்ல வழிபடலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து சேஃபா வெளிய போயிட்டு வாங்க. அதே மாரி மார்கழி மந்த் வந்து கோலம்லாம் போட போறீங்க வெளிய ரங்கோலினா, அதுலயும் கொஞ்சம் சேஃப்டி வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. குழந்தை செல்வத்துக்காக நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க, பிரேயர்ஸ் வைக்க போறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அரச மர பிள்ளையார் நம்ம எல்லா ஊர்லயுமே அவுட்டர்ல இருப்பாங்க. அங்க நீங்க உங்களுடைய கணவர், உங்களுடைய ஒய்ஃப அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. ரெகுலரா போங்க. தண்ணீர் எடுத்து பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு அந்த அரச மரத்த சுற்றும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த அரச மரம் வெளியிடக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அது யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு 11 டைம்ஸ் வந்து அரச மரத்த பிள்ளையார சுற்றி வந்து நீங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ணுங்க. ரெகுலரா எந்திரிங்க. ரொபாட்டிக் அஃபர்மேஷன் சொல்லுங்க. வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்நேரம் வந்து ஒரு அழகான குழந்தை செல்வத்தோட நீங்க ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வந்து லீட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளால மற்ற உதவிகள் பண்ண முடியாட்டியும் இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டுட்டு வரும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ.